குரு வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி, முன்னதாக நமக்கு மிக சிறப்பாக துரியதவத்தை வழிநடத்திய நேசமலர் அம்மா அவர்களுக்கு நமது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற அன்பர்கள், நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும், இன்று இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நாம் செல்வோம். எனக்கு இன்னைக்கு அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. திருக்குறள்ல அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல 35வது குறளா அது இருக்கு. அதிகாரம் அரண் வலியுறுத்தல்ங்கிறது. அதுல ஒரு கவி, அதுதான் நம்ம இப்ப பாக்குறோம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் அப்படின்னு அந்த 35வது குறள் சொல்லுது. அதான் அதுல விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல், இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காம விலக்கி தொடர்ந்து செய்யப்படுவதுதான் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொறாமை அழுக்காறு என்று சொல்லக்கூடிய அந்த பொறாமை எப்போ வரும்? பிறர் மேன்மை காணும் போது வரும். நம்மளை விட மற்றவங்க யாராவது உயர்வடைஞ்சிட்டாலோ, நம்ம விட மற்றவங்க யாராவது புகழ் அடைஞ்சிட்டாலோ, நமக்கு அவங்க அளவுக்கு வரலையே, கிடைக்கலையே, நான் என்னென்னமோ செய்றேன் ஆனாலும் என்னால அவங்கள மாதிரி உயர முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது அது பொறாமையா வரும். அதே மாதிரி ஆசை அப்படின்னு பார்த்தோம்னா, புலன்கள் வழி செல்லக்கூடிய மனம்தான் ஆசையா மாறுது. அந்த ஆசைதான் பல விஷயங்களுக்கு, பல விதமான துன்பங்களுக்கு நம்மளுக்கு காரணமா இருக்கு. அதை ஆசையே பேராசையா விரியாம நம்ம தடுத்து கொண்டோம்னா அதுல இருந்து நாம காப்பாத்தி கொள்ள முடியும்னு சாமிஜி சொல்றாங்க. அதற்கு அடுத்ததா ஆசை தடைப்படும் இடத்துல சினம் வருது. இந்த சினம் அப்படிங்கிறது நம்மையும் நம்மை சார்ந்த அத்தனையும் கெடுக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சாமிஜி சொல்லியிருக்காங்க. இவற்றின் காரணமா வெளிப்படக்கூடிய தீய கடும் சொல், அதுதான் ஒரு கடைசியா அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இவற்றை நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சாமிஜி சீரமைக்கப்பட வேண்டிய 6 குணங்கள்ல இவைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் அது தெரியும். தேவையும் பழக்கமும் சூழ்நிலைகளும் நம்முடைய உணர்வுகளை தூண்டிவிட காரணமா அமையுது. ஏற்கனவே பெற்ற அனுபவ நினைவுகளும் நம்மோட சுய சிந்தனையும் தெளிவும் அளிக்கின்ற நல்ல முடிவை கொண்டு நாம உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் திறனே அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இதையே ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அப்படின்னு 3 வகையா பிரிச்சு நம்ம சாமிஜி சொல்றாங்க. அப்ப இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவம் மூலமா தான் கிடைக்கும். ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் நிறைய நாடுகளை கைப்பற்றி கொண்டே வர்றான். அப்ப அவனுக்கு ரொம்ப அகம்பாவமும் கர்வமும் தற்பெருமையும் அவனுக்கு எப்பவுமே அவன்கிட்ட இருக்கும். யாரையுமே மதிக்க மாட்டான். எல்லார்ட்டையும் எனக்கு உலகத்துள்ள எல்லா கலையும் தெரியும், என்னை யாருமே வெல்ல முடியாது அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டே தெரியும். ஒரு நாள் அவன் வேட்டைக்காக தன்னோட நாட்டு எல்லையை கடந்து பரிவாரங்களோட போறான். அப்படி போற வழியில காட்டுல ஒரு குடிசையை பார்க்குறான். மந்திரியை போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வர சொல்றான். அப்படியே மந்திரி போயிட்டு அரசே, அந்த குடிசையில ஒரு ஞானி இருக்காரு. அவர் குத்துச்சண்டை, வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம்னு உலகத்துள்ள எல்லா கலைகள்லையும் வல்லவரான் அப்படின்னு சொல்றாரு அந்த மந்திரி. அப்படியா, உடனே என்னை பார்க்க ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அதிகாரத்தோட சொல்றான் அந்த மன்னன். அப்போ, மன்னிக்கணும் அரசே, நீங்க ஒரு நாட்டுக்கு மட்டும் அரசர், ஆனா அவரும் ஞானி, வயதுல முதிர்ந்தவர், அவரை நாம போய் பார்க்கறதான் சிறந்ததுன்னு மந்திரி சொல்றாரு. சரின்னு மறுநாள் போய் அவங்கள போய் பார்க்க போறாங்க.
அப்ப அந்த ஞானி வந்து வரவேற்கிறாரு. அப்புறம் வரவேற்றதுக்கு அப்புறம் அவருக்கு எதுக்க 2 கோப்பையில இருக்கு. அந்த 2 கோப்பையில ஒண்ணுல நெறையா தேநீர விடுறாரு. அடுத்த கோப்பையில பாதி அளவு தேநீர ஊத்துறாரு. அப்ப இந்த அரசன் வந்து பேசுறாரு, "பெரியவரே, நான் இந்த உலகத்துல உள்ள எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச புதிய கலை ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கத்துக் குடுங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன்." அப்படின்னு ஒரு ஆணவத்தோட சொல்றான். அப்ப இந்த ஞானி அமைதியா என்ன சொல்றாரு, எதுக்க இருந்த பாதி அளவு தேநீர் இருந்தது இல்லையா? அந்த கோப்பையில இருந்து அந்த நிறைய தேநீர் உள்ள கோப்பையில தேநீர ஊத்துறாரு. அதுல ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு. அப்ப இத ஊத்தும்போது அந்த தேநீர்லாம் வழிய ஆரம்பிக்குது. அப்ப அத பார்த்து அந்த அரசன் சொல்றான், "பெரியவரே, அதுல தான் முன்னவே தேநீர் நிரம்பி இருக்கே. அப்புறம் எதுக்கு நீங்க அதுல ஊத்தி இப்படி வீணாக்குறீங்க?" அப்படின்னு கேட்குறான். அப்ப அந்த ஞானி சொல்றாரு, "ஆமா அரசே, வீணாத்தான் போச்சு. நீங்க வந்து இந்த உலகத்துள்ள எல்லா கலைகளையும் கற்றிருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க கேட்டுக்கிட்டது போல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு எதுவும் இல்லாத நிலைமையில இருக்கிறேன். காரணம், நீர் நிரம்பின கோப்பையில திரும்ப நீர ஊத்துனோம்னா வெளிய வழியத்தானே செய்யும். அப்ப உங்களுடைய உள்ளத்துல இப்போ அகம்பாவம், திமிர், கர்வம், தற்பெருமை எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே உங்களுடைய உள்ளங்கிற கோப்பையில இருந்து வெளியேறினா தான், நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கலை உங்க உள்ளத்துல தங்கும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த மாரி ஊத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால உங்கட்ட உள்ள எல்லா தீய குணங்களையும் விட்டு ஒழிங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க, நான் சொல்லி தர்றேன். அப்பதான் அந்த கலை வந்து உங்ககிட்ட தங்கும் அப்படின்னு அமைதியா சொல்றாரு. அப்புறம் அரசன் வந்து தன்னோட தவற உணர்ந்து, தன்கிட்ட இருந்த கர்வம், அகம்பாவம், திமிர் இந்த மாதிரியான மற்ற எல்லா தேவையில்லாத குணங்களையும் உடனே வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கதையில இந்த மாரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம என்ன செய்யணும், நம்மட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத அத்தனை குணங்களையும் நம்ம விட்டா தான், அரண் வழி நம்ம வாழ முடியும். இதுல அழுக்காறு அப்படின்னு சொல்லக்கூடியது பொறாமை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த பொறாமையத்தான் அதுல வந்து முதலாவது குறிப்பிட்டிருக்காங்க. பொறாமை அப்படின்னாலே பொறுக்க முடியாமை, பொறாமை அப்படின்னு பேரு. இதுக்கு மாற்று என்னன்னு பார்த்தோன்னா, பொறுமை. நாம வந்து பொறுமைய காத்து வாழும்போது, அத நம்ம சிறப்பா பண்ண முடியும். சாமிஜி வந்து மத்தவங்களுக்கு வந்து கருத்துக்களை மட்டும், தத்துவ விளக்கங்களை மட்டும் சொல்லக்கூடியவங்க கிடையாது. அவங்க அத மாதிரியே வாழ்ந்து தான் நம்மளுக்கு வந்து அத விளக்கியிருக்காங்க. சாமிஜி கூடுவாஞ்சேரியில தெருவுல ஒருக்கா நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல பாதையில வெத்தல பாக்கு போட்டு துப்பியிருக்காங்க. அத பார்த்துருக்காரு. தரையில கிடந்திருக்கு. இதுல எவ்வளவு கிருமி வரும்? இது வந்து காத்துல பறந்தா யாராவது மக்களுக்கெல்லாம் தொல்லையா இருக்குமே! அல்லது செருப்பு போடாம வர்றவங்களுக்கு மிதிச்சா அவங்களுக்கும் வியாதி பரவுமே அப்படின்னு, பாத ஓரத்துல குனிஞ்சு 2 கையாலயும் மண்ண அள்ளி அது மேல போட்டு மூடிட்டு போனாராம். அப்ப அந்த வீதியில போறவங்க, "பைத்தியக்கார வேதாத்திரி முதலி இப்படி பண்றானே! ஊர்ல துப்பி இருக்குது அத்தனை எச்சிலையும் மண் போட்டு மூடிருவானா?" அப்படின்னு இவரு காது பட கேலி பேசி போனாங்களாம். ஆனா சாமிஜி வந்து அதெல்லாம் அலட்சியப்படுத்திக்கிட்டு அவங்க வழியே போனாங்களாம். தற்சோதனை பயிற்சியில கவலை ஒழித்தல்ல அலட்சியப்படுத்த வேண்டியவை அப்படின்னு பிரிச்சு கொள்றதுக்கு இது போல நிகழ்ச்சிகள் தான் சாமிஜிக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு முறை பேருந்து நிலையத்துல ஒரு பஸ்ஸுக்கு பக்கத்துல போய்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு அம்மா வந்து வெத்தலை எச்சில ஜன்னல் வழியா துப்பியிருக்காங்க. அது வந்து அவருடைய சட்டையிலலாம் பட்டுருச்சு. அந்த அம்மா வந்து குற்ற உணர்ச்சியோட அவங்கள பார்க்காம நான் இப்படி துப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க, வருத்தப்படுறாங்க. அப்ப சாமிஜி சொல்றாங்க, "பரவாயில்லம்மா, வேணும்னா துப்புனீங்க. தெரியாம தானே துப்புனீங்க. வருத்தப்படாதீங்க" அப்படின்னு சொல்றாரு. அத பார்த்து அந்த அம்மா வந்து ஒரு மகான் மாரி இருக்காரேன்னு சொல்லிட்டு பேருந்த விட்டு இறங்கி வந்து, "ஐயா சட்டைய கழட்டி குடுங்க. நான் சுத்தம் பண்ணி தரேன்" அப்படின்னு சொன்னாங்களாம். அதுதான் அவர் சாமி சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, "எச்சில்னு ஏம்மா பதர்றீங்க? இந்த உடலே ஒரு அன்னையோட எச்சில் தானே" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு நம்மலாம் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க மாட்டோம். அவர் மகான் அதனால அந்த அளவுக்கு எச்சில் துப்புனா கூட அத பொறுமையா வந்து சகிச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான குணங்களை நமக்கு சொல்லும்போது, சொல்பவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களும் அதே மாதிரி நடந்தா மட்டும் தான் அத நம்ம சரியா மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்.
இதுல அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை. ஆசைக்கு சாமிஜி நிறைய நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆசை சீரமைக்கப்படணும். ஆசையின் காரணமா வந்து நம்ம வந்து எது வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவையோ அது தேவையான ஆசைகளை நம்ம சரிப்படுத்திக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். அது பேராசையா விரியாம நம்ம தடுத்து கொள்ளணும் அப்படின்னு சாமிஜி நமக்கு நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆசையை சீரமைக்கக்கூடிய பயிற்சி முறைகளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஆசை என்பது நல்லாவே தெரியும். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நடக்கக்கூடாத சம்பவங்கள் அத்தனையும் ஆசை அதிகமா இருப்பதன் காரணமா நடந்த விஷயங்கள் தான். அதை நாம சரிப்படுத்திக் கொள்ளும்போது, பல போர்களிலிருந்து கூட நம்ம நாட்டை, நம்ம உலகத்தை நம்ம காப்பாத்திக் கொண்டு இருக்க முடியும். ஏன்னா, நெறையா போர்களே ஆசையின் காரணமாவும், அத்தனை இடங்களையும் தான் அனுபவிச்சிரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாகவும் ஏற்பட்டது தான். அப்ப ஆசை ஏற்படும்போதே, அது நமக்கு தேவையானது தானா? அத வச்சு நம்ம அ அத நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? அதற்கு உண்டான பொருளாதார வாழ்க்கை வசதி இருக்கா? அந்த ஆசை என்பது எந்த இடத்தின் மேலோ, பொருளின் மீதோ, நபரின் மேலோ, யார் மேல வருது? இந்த மாதிரி பல விஷயங்கள நாம கவனிச்சு, அதற்கு முன் அனுபவம் என்ன? என்ன நடந்தது? இத நிறைவேத்திக் கொள்ளலாமா? இது இல்லாம வாழ முடியாதா? அப்படின்னு நம்ம தீர்மானித்துக் கொண்டு, அந்த ஆசையை நாம சரிப்படுத்திக் கொள்ளணும். அப்படின்னு முறைப்படுத்திக் கொள்ளணும், சீரமைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சாமிஜி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, சினம் என்று சொல்லக்கூடியது. அழுக்காறு, அவா, வெகுளி. வெகுளினா சினம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த சினம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமிஜி சொல்லியிருக்காங்க, சினம் எழாத மனம் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது வாரம் ஒரு தடவை நாம 1 மணி நேரத்துக்கு அகத்தாய்வு சினத்திற்காக ஏற்படுத்திக் கொள்ளணும். அந்த சினம் நமக்கு தோன்ற காரணம் என்ன? அந்த சினத்தின் தீமை என்ன? சினத்தை ஒழிக்க எடுத்த முயற்சி என்ன? அடைந்த வெற்றியின் அளவு, இனியும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அப்படிங்கிற அளவுல நாம இந்த சினத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். அதே மாதிரி மீண்டும் சங்கல்பம், மீண்டும் வாழ்த்து அப்படின்னு முயற்சி நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஏன் ஒவ்வொரு கணமும் கூட தற்சோதனையாகவே நாம இருக்கணும். இப்போ கொஞ்சம் முன்னாடி சென்ற கணம் நான் பேசினது சரியா? சென்ற கணத்துல எனக்கு ஏற்பட்ட மனநிலை சரியா? அப்படின்னு ஒவ்வொரு கணமும் நம்ம சோதனையாகவும், ஆராய்ச்சியாகவும் நம்ம கழிச்சு கொண்டே வரணும். ஏன்னா தவத்தினால ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனதினுடைய விழிப்பு நிலை இந்த வழியில நமக்கு பெரிய துணையா இருக்கும். இப்படி நாம செஞ்சு வந்தோம்னா, ஒரு 6 மாசத்துக்குள்ளாக சினம் அழிச்சு, பொறுமையின் திருவுருவாகவே நாம திகழலாம். சினம் எழாத மனம் பிரகாசமா இருக்கும். சினம் அகன்ற ஒருவரிடம் அவருடைய மனைவியும், மக்களும், மற்றவங்களும் எவ்வளவு இனிமையோடையும், அன்போடையும் பழகுவாங்க. அவருடைய குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நெனச்சு பார்க்கணும். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வெற்றி மேல வெற்றியா எல்லா துறைகளிலும் பிரகாசிப்பாங்க அப்படின்னு சாமிஜி இதுல சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தங்க எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு கொண்டே இருக்கும்போது முதலாவது அவங்களுடைய உடல் நலம் பாதிக்குது அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பார்த்து கொண்டுதான் வர்றோம். முதலாவது அது தனக்கே ஒரு பாதிப்பு அமையுது. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த சமுதாயத்தினுடைய பாதிப்பு அதன் காரணமா ஏற்படுது. நட்பு நலம் கெடுது. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த கோபத்தின் காரணமா தான் நடக்குது. அப்ப அதையும் நாம சரிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கடும் சொல். அதாவது இன்னா சொல் அப்படின்னு இதுல சொல்றாங்க. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல். இன்னா சொல் அப்படிங்கிறது கடும் சொல் அப்படின்னு தான் அங்க பொருள்படும். திருவள்ளுவர் சொல்றாரு, இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்னு. நமக்கு ஒருத்தங்க தீமை செய்றாங்க, திரும்ப அவங்களுக்கு நன்மையே செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா, சான்றாண்மைங்கிற நல்ல பண்பு இருந்தும் அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ நாம பேசக்கூடிய சொற்கள்ல கவனமா இருக்கணும். கடும் சொல் அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம இதை பொருள் கொள்ளணும். நாம பேசக்கூடிய சொற்கள்ல நமக்கு கவனம் வேணும்.
ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு பெரியோர்களுடைய வாக்கு. நம்மை வாழவும் தாழவும் வைக்கிறது சொல் தான். ஒரு சொல் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து வருது, அது யார்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காட்சி கெளியன் கடும் சொல்லன் நல்லனேல் மீக்குறும் மன்னன் நிலம் அப்படின்னு திருக்குறள்ல சொல்றாரு. அதாவது காட்சி கெளியன்னா தன்னை சந்திக்க வருபவர்களுக்கு எளிதில் காட்சி தரும்படியாக, அதாவது ஒருத்தங்களை போய் நம்ம அப்ரோச் பண்றதுக்கு அணுகுவதற்கு எளிமையா இருப்பவன் அவன் தான் காட்சிக்கு எளியன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கடுஞ்சொல் அல்லனேர் அப்படின்னா எவரிடத்தும் கடுமையான வார்த்தைகளை பேசாதவனாக இருப்பவன் அப்படின்னு பொருள். மீக்குறும் மன்னன் நிலம், அவன் இப்படிப்பட்ட மன்னனே, பண்புகளை கொண்ட மன்னனை, அதாவது காட்சிக்கு எளிமையா இருக்கணும், மற்றவங்க ஒரு மக்களோ அங்க பணிபுரியக்கூடியவங்களும் எளிதில் போய் அணுகக்கூடிய அளவுல அந்த மன்னன் இருக்கணுமா. அதே மாதிரி அந்த மன்னன் யாரிடத்தும் கடுமையான வார்த்தை சொல்லாதவனா இருக்கணுமா. இப்படிப்பட்ட பண்புகளை கொண்ட மன்னனது நாடு மேலானது அப்படின்னு உலகம் போற்றும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மன்னரே அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய குடிமக்கள் எப்படி இருக்கணும், எல்லாரோடையும் இனிமையா பழகக்கூடியவங்களா தான் இருக்கணும். இத சாமிஜி இன்முகம் இனிய சொல்னு நம்மளுக்கு ஒரு தனி சப்ஜெக்டாவே கொடுத்துருப்பாங்க. சாமிஜி அதே மாதிரி அவங்க வாழ்ந்து காமிச்சவங்க தான். அவங்களுடைய 2 மனைவியரும் ஒரு நாள் சாப்பாடு பரிமாறுறாங்க ஐயாவுக்கு. அப்ப அவங்க சாப்பிட்டுட்டு வெளியில போய் திண்ணையில போய் உட்கார்ந்துருக்காங்க. கணவன் சாப்பிட்ட அப்புறம் இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக மனைவியர் உட்கார்றாங்க. அப்போ முதல் வாயை எடுத்து வாயில வச்ச உடனேயே சாப்பாட்டுல உப்பே போடல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்ப கேட்டிருக்காங்க அன்னை அவங்களுடைய தங்கச்சிட்ட லட்சுமி அம்மாள்கிட்ட, நீ சாப்பாட்டுல உப்பு போடலையா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்ல அக்கா நீங்க போட்டிருப்பீங்கன்னு நான் போடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ 2 பேரும் சேர்ந்து உப்பு போடாமையே விட்டுட்டோமே, ஒரு வார்த்தை கூட சொல்லாம சாப்பிட்டு வெளியே போய் உட்கார்ந்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லி மகரிஷிட்ட 2 பேரும் குற்ற உணர்வோட கேக்குறாங்க. சாப்பாட்டுல உப்பே போடல, நீங்க 2 அடி கூட அடிச்சிருக்கலாம் அல்லது சொல்லியிருக்கலாம், ஆனா ஒண்ணுமே சொல்லாம இப்படி சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சாமிஜி ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க, உப்பு போடாம சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கும்னு ஒரு நாள் சாப்பிடணும்னு நினைச்சேன், அது இன்னைக்கு எனக்கு தானா கிடைச்சிருக்கு, அவ்வளவுதானே, இதுக்கே பதறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ சாதாரணமா நம்ம வீடுகள்லாம் அது மாதிரி நடந்தா எப்படி இருக்கும், எத்தனை கோப வார்த்தைகள் அங்க வந்திருக்கும், அதெல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அந்த இன்முகத்தையும் அந்த இனிய சொல்லையும் தன்னுடைய பழக்கமா அவருடைய வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு செயலா சாமிஜி எடுத்துக்கிட்டதுனாலதான் அவங்களால இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி நடக்க முடியுது. அப்போ ஒரு குடும்பத்திலையும் ஒரு சமுதாயத்திலையும் இணக்கமா இருக்கணும் அப்படின்னா அனைவரோடையும் நாம ஒத்து சேர்ந்து வாழணும். நாம தினமும் பார்க்கிற பழகுற ஒவ்வொருத்தரோடையும் நாம நட்பு நலம் காத்து வாழக்கூடிய பண்பை இயல்பா கொள்ளணும். எப்போதும் மலர்ந்த இன்முகமா இருக்கணும். இந்த இன்முகம் தான் மற்றவங்கள்ட்ட நாம ஆக்கப்பூர்வமா போய் அணுகிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். இந்த இன்முகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு சாமிஜி சொல்றாங்க, எப்பவுமே மத்தவங்கள வாழ்த்தி வாழ்த்தி பழகணுமா. இந்த அன்பு, இந்த இனிய முகம் நம்ம எப்பவும் மற்றவங்க மனதுல நிலைக்க வைக்கும். மத்தவங்க இப்ப நம்மள பத்தி ஒரு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இருக்கிற இடத்துல ஒரு சிடுசிடுப்பான முகம் அவங்களுக்கு நினைவுக்கு வந்தா எப்படி இருக்கும்? இப்ப நம்மள பத்தி மத்தவங்க நினைக்கும் போதே ஒரு மலர்ந்த இனிமையான முகம் தான் அவங்க மனசுல தோணணும். அப்படி இருக்கும்போது மட்டும் தான், அப்ப அதுக்கு நம்ம வாழ்த்தி வாழ்த்தி பழகி இருக்கணும். அந்த அன்பு தானா நம்ம மனசுல இருந்து பொங்கி வரணும். அப்படி இருந்தா தான் கடும் சொற்களை தவிர்த்து இனிமையா நம்மளால பேசவும் முடியும். இதைத்தான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு. நல்லா ஒரு தட்டு நிறைய கனி இருக்குது, பக்கத்துல புளிப்பான காய் இருக்குது. அப்ப நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கனியைத்தானே சாப்பிடுவோம். அப்போ ஏன் நம்ம தேவையில்லாம அந்த காயை எடுக்கணும் அப்படின்னு அந்த வார்த்தைகள் கோபமா பேசுறதுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் நாம மற்றவங்கள்ட்ட கடுமையா பேசி வந்தோம்னா அந்த வார்த்தைகள் அந்த பேச்சு நாம யார பேசுறோமோ அவங்களுக்கு மனம் புண்பட்டு அவங்களுடைய நெஞ்சில அது மாறாத வடுவா இருந்துரும்.
இதைத்தான் தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்றாரு. திரௌபதி துரியோதனனை பார்த்து ஒரு தடவை அரண்மனைக்கு வரும்போது அவன் கீழே விழுந்துடுறான். அப்போ குருடன் மகன் குருடன் அப்படின்னு சொன்னதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி சொன்ன அந்த காரணத்தினாலதான் அவனுக்கு அந்த இடத்துல மனதுல ஒரு காயம் ஏற்பட்டு அது அதுதான் அடித்தளமா இருந்தது மகாபாரத போருக்கே. அப்போ எந்த இடத்துலயும் நாம சொல்லக்கூடிய சொல் பின் விளைவுகள் என்ன ஆகும் இதனால அப்படின்னு யோசிச்சு சொன்னோம்னா அந்த சொற்களை நாம தெளிவா உச்சரிக்க முடியும், தெளிவா பேச முடியும். எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையை விளைவிக்க நாட்டமாயிரு அப்படின்னு சொல்றாரு மகரிஷி மாக்கோலத்துல. இப்ப எப்பொழுதும் நாம எண்ணக்கூடிய எண்ணங்களும் சரி, சொல்லும் சரி, செயலும் சரி மற்றவங்களுக்கு நன்மையே அளிக்கக்கூடியதா இருக்கணும். அதனாலதான் சாமிஜி இந்த அரண் வலியுறுத்தல் தலைப்புல இதற்கு மேலாக இன்னும் ஒருபடி மேல போய் 6 தீய குணங்களை பத்தி நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் எல்லாமே இவற்றுல அடங்கும். இப்ப இவற்றை எல்லாத்தையும் நம்ம சீரமைத்து நம்ம வழி வாழணும் அப்படின்னா அதற்கு ஐந்தொழுக்க பண்பாடு அப்படிங்கிற ஒரு சிறந்த பண்பாடையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் என்னுடைய அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வேன். மற்றவர்கள் மனதையோ உடலையோ வருத்த மாட்டேன். உணவுக்காக உயிர் கொலை செய்ய மாட்டேன். பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்வேன் அப்படின்னு மனவளக்கலையில இந்த 5 ஒழுக்கங்களையும் நம்ம அனைவரும் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் நாம வாழக்கூடிய வாழ்க்கை சரியா வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ நாம நம்முடைய எண்ணங்கள் மட்டுமல்லாது நம்மளோடு இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய எண்ணமும் நம்மளுக்கு பிரதிபலிக்கும். அப்ப என்ன செய்யணும்னா நாம நல்லவர்களோடு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொள்ளணும். இதுக்காகத்தான் மனவளக்கலையில சத்சங்கங்கள் நிறைய நடக்குது. அந்த மாதிரி நிகழ்வுகள்ல கலந்து கொள்ளும் போது நாம நம்முடைய குணங்களை சிறிது சிறிதாக மாற்றிக்கொள்ள முடியும். தர்மர் ஒரு முறை நகர்வலம் போய்கிட்டு இருக்கிறாரு. நடந்து அது மன்னர்கள்லாம் செய்யக்கூடியது தானே. நடந்து மக்களோட மக்களா மாறு வேடம் போட்டு கலந்து அவர்களுடைய நாட்டினுடைய மக்களுடைய நிலை என்ன, அவங்களுக்கு என்ன குறை இருக்கு, என்ன தேவை இருக்கு, அதெல்லாமே பார்க்கிறது மன்னர்களோட வழக்கம். அப்போ அவர் மன்னரா இல்லை, ஆக்சுவலா அவர் குருகுல கல்வியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமயம். அப்போ அவர் நகர்வலம் போய் கொண்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அங்கிட்டு துரியோதனன் தேர்ல வரான். அப்ப தேர்ல வர்ற துரியோதனன் தர்மனை பார்க்கறான். இவன் ஏன் நடந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீழே இறங்கி தர்மனை பார்த்து கேட்கறான், அண்ணா ஏன் நடந்து போறீங்க, நம்மெல்லாம் ராஜாக்கள் இல்லையா, நம்ம ரதத்துல தானே போகணும், நீங்க ஏன் நடந்து போறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்போ தர்மர் சொல்றாரு, நம்ம மக்களோட மக்களா கலந்து போனாதான் நம்ம ஆட்சி புரியறதுக்கு உதவியா இருக்கும், மக்களோட கஷ்டங்களை நாம புரிஞ்சுக்க முடியும், அதுதான் ஒரு மன்னனுக்கு அழகு அப்படின்னு சொல்றான். இப்ப துரியோதனுக்கு மனதுல ஒரு எண்ணம் தோணுது, நாம தானே ஆட்சி பண்ண போறோம், இவன் என்னமோ மன்னன் மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப சரி, அப்ப நம்மளுடைய இமேஜ் கொஞ்சம் குறைஞ்சிடக்கூடாது இல்லையா, அப்ப நம்மளும் சேர்ந்து கூட போவோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு கசாப்பு கடைக்காரன் கறி வெட்டிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போனோடனே தர்மர் அதை பாக்குறாரு. தர்மருடைய தன்மை என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு நேர்மையானவர், தர்மவான். அவர் யாரையும் குறை சொல்லாதவர், எதையுமே நிறைவா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தர்மருக்கு உண்டு. இப்ப நம்ம பெரியவங்க கூட யாராவது நல்லவனா இருந்தா நீ பெரிய தர்மரா அப்படின்னு கேட்கறது வழக்கம் நம்ம கிராமங்கள்ல. அப்போ அந்த கறிக்கடைக்காரனை பார்த்த உடனே இந்த தர்மருக்கு ஒரு எண்ணம் தோணுது, இந்த பாவ தொழிலை செஞ்சுதான் இவன் உயிர் வளர்க்குறானா, இத்தனை உயிர்களை கொல்றானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த சமயம் அந்த கறிக்கடைக்காரன் என்ன செய்யறான், அவருடைய அந்த கறிகளை வெட்டி முடிச்ச கழிவுகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து முதல்ல கொஞ்சத்தை எடுத்து அந்த ஓட்டின் மேல கூரை மேல போடுறான். அப்புறம் கொஞ்சத்தை எடுத்து வெளியில எறிகிறான். மேல போட்ட அந்த கறி துண்டுகளை, கழிவு துண்டுகளை காக்கா எடுத்துட்டு போகுது. கீழே போட்ட அந்த இறைச்சி துண்டுகளை எல்லாமே நாய்கள்லாம் சாப்பிடுது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா ரோட்ல, அது மாதிரி.
அப்போ தர்மர் வந்து அதை பார்த்த உடனே நினைக்கிறாரு, ஆக அவன் வந்து அந்த செய்யக்கூடிய தொழிலின் காரணமா அந்த ஒரு பாவத்தை செஞ்சாலும் அதற்கு ஒரு மேல் பதிவா ஒரு பிராயச்சித்தமா ஒண்ணு பண்றான்டே. அப்ப இத்தனை உணவு உயிர்களுக்கு அவன் உணவளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இது தெரியாம நான் வந்து ஒரு பக்கம் மட்டுமே அவனுடைய ஒரு சைடு மட்டுமே பார்த்துட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்படுறான். அவன் அரண்மனைக்கு வந்தோடனே பெரியவங்க கிட்ட எல்லாம் வந்து அதை பத்தி சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்கும்போது எல்லாருமே வந்து அவன் வந்து எப்படி புண்ணிய பாவம் செய்யறானோ அது மாதிரி புண்ணியமும் செய்து கொண்டுதான் இருக்கிறான். இதை நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ தர்மர் கேட்கிறான், ஆனா எனக்கு ஏன் இந்த சிந்தனை வந்தது எனக்கு புரியலையே அப்படின்னு. அப்ப அந்த கூட இருந்த பெரியவர்கள் சொன்னாங்க, நீ மட்டும் தனியா போயிருந்தனா நீ உயர்வாத்தான் அவனை பார்த்திருப்ப. ஆனா உன்னோட கூட வந்தது துரியோதனன். அப்ப அவனுடைய எண்ணத்தின் தாக்கமும் உனக்கு இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ நாம நாம மட்டும் சரியா இருந்தாலும் பத்தாது, நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்க்கையும் கரெக்டா இருக்கும். இதுதான் சாமிஜி வந்து சொல்லியிருக்காங்க. தீய எண்ணங்களை பத்தி ஒரு இடத்துல சொல்றாங்க. தீய எண்ணங்களை கண்டு பயப்படணும். நீங்களே முயற்சி செய்து ஒரு நல்ல எண்ணத்தை தொடர்ந்து மனதுல வச்சிருந்தீங்கன்னா அந்த தீய எண்ணம் வர்றதுக்கு வழி இருக்காது. இப்ப எந்நேரமும் ஏதேனும் ஒரு சங்கல்பத்தை மனதுல சுழல் விட்டு கொண்டே இருந்தாலும் தீய எண்ணத்தை விளக்கும் அது. அதே மாதிரி நல்ல எண்ணத்தை தேடி பிடிச்சு நம்ம மனசுல ஏத்தி கொண்டே இருக்கணும். அடிக்கடி வந்து போகக்கூடிய எண்ணங்களையும் அப்பப்ப ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ வெற்றியும் தோல்வியும் எண்ணத்தால தான். பிரபஞ்ச இயக்கங்கள் எல்லாமே எண்ணத்தின் காரணமா தான் வருது. அதனால எண்ணத்தின் தாழ்வு உங்களுடைய தாழ்வு. இப்ப பிறர் யார் மீது நீங்க குறை சொல்லி பயன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த எண்ணம் வந்து எப்படி வருதுன்னா, நம்ம நல்லதே எண்ணணும்னு நினைக்கும் போது இது மாதிரியான தீய பதிவுகள் நம்மளுக்கு வரும்போது மேல மேல நம்ம நல்ல எண்ணங்களை போட்டு போட்டு அந்த தீய பதிவுகளை நாம விலக்கிக் கொள்ளணும். அது மாதிரி நம்முடைய நட்புகளிடமும் நம்மளை சார்ந்தவர்களிடமும் நாம நல்லவர்களா இருக்க எப்பொழுதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்படி பலவிதமான புத்திமதிகள் தத்துவ விளக்கங்கள் நமக்கு பல பெரியோர்களிடமிருந்து கிடைப்பதற்கு காரணம் நாம அரண் வழி வாழணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலுக்காகத்தான். அப்ப இதை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பயன்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.